பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அவருடைய பாதப்படியில் அமர்ந்து என்ன வார்த்தையை அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று எழுதப்பட்டுள்ளது. நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மளை மிகவும் இழிவான வார்த்தைகளை பேசினவர்கள், இப்படி அடிக்கடி நம் மீது சண்டை போடுகிறவர்கள், நம்மளை கண்டாலே பிடிக்காதவர்கள், இவர்களை காணும் பொழுது அவர்கள் பசியாயிருந்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடு என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் ஒருவரிடத்தில் பேசவில்லை என்றால் அவர்களை நாம் விரோதிக்கின்றோம், அவர்களிடத்திலே நாம் மிகவும் கோபமாய் இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் எதிரே வந்தாலும் கூட நாம் விலகி போயிடுவோம். அவர்களிடத்தில் பேச்சு வைத்துக் கொள்வதோ உறவு வைத்துக் கொள்வதோ நம்முடைய இருதயம் விரும்புகிறதில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அவர்களை நீ காணும் பொழுது அவர்களுக்கு நீ உதவி செய்ய, அவன் பசியாயிருக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் அங்கலாய்த்து வேதனைப்படும் பொழுது, துக்கிக்கும் பொழுது யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று அவன் தவிக்கும் பொழுது நீ அவனுக்கு உதவி செய்கிற மகனாக மகளாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி யார் செய்யக்கூடும் என்று பார்ப்போமானால், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள் இப்படியாய் செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தரை இயேசப்பாவை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது தன்னை அடித்தவர்களை பார்த்து, தன்னை துன்புபடுத்தினவர்களை பார்த்து, தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களை பார்க்கும் பொழுது அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார், ஜெபிக்கிறார். அவர்களுக்கு நன்மை தரும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசப்பா விரும்புகிறார். அந்த அடிச்சூட வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை பகைக்கிறவர்கள் காணும் பொழுது, உன்னை துக்கப்படுத்தினவர்களை நீ பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நீ உதவி செய்ய, அவர்கள் பசியாயிருந்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடு, தாகமாயிருந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட மனம் நமக்கு வேண்டுமான் அல்லவா? நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஆண்டவரே, சத்ருவை நீ சிநேகித்தது போல நானும் சிநேகிக்க வேண்டும். சத்ரு இடத்திலே நீர் அன்பு காட்டினது போல நானும் அன்பு காட்ட வேண்டும். இப்பேற்பட்ட நல்ல பண்புகளை உடைய மகனாக மகளாக நான் வாழ்ந்திட எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீ சொல்லுகிறபடி நான் நடந்து கொள்ள, நீர் விரும்புகிறபடி நான் செயல்பட என்னை உம்முடைய மகளாக மகனாக முத்திரையிட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இப்பேற்பட்ட குணங்களை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்துங்க என்று கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இப்பேற்பட்ட நற்குணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் தான் இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றீர்கள். இப்பேற்பட்ட வல்லமை, இப்பேற்பட்ட இரக்கமுள்ள குணம், அன்பு நிறைந்த குணம் எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று அவரிடத்தில்
நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை பெருக செய்து குடும்பத்தையும் கர்த்தர் விருத்திக்க செய்து உங்கள் மனைவி பிள்ளைகளை உன் புருஷன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒன்றிலும் குறைவில்லாமல் உங்களை நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் ஜெபத்தை கேட்ட தெய்வக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை முடிப்போம். ஆமேன்.